அவளிடம் அன்பாக இரு, அவகிட்ட அன்பா இரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா பி கைண்ட் டு ஹர் அப்படின்னு பேசுங்க. அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கோ அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா பி நைஸ் டு ஹர் அப்படின்னு பேசுங்க. எனக்காக சந்தோஷமா இரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா பி ஹாப்பி ஃபார் மீ அப்படின்னு பேசுங்க. மதியம் அங்க வந்துரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா பி தேர் அட் நூன் அப்படின்னு பேசுங்க. பி தேர் அப்படின்னா அங்க இரு அப்படின்னு அர்த்தம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அங்க வந்துரு, பி தேர் அப்படின்னா அங்க வந்துரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க சரிங்களா. பி தேர் அட் நூன் அப்படின்னா மதியம் அங்க வந்துரு. நைட்டுக்கு அங்க வந்துரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இன்னைக்கு நைட்டு அங்க வந்துரு, பி தேர் டு நைட் அப்படின்னு பேசுங்க. டு நைட் அப்படின்னா இன்று இரவு. டுடே நைட் அப்படின்னு பேசாம டு நைட் அப்படின்னு பேசுங்க. டு நைட் அப்படின்னா இன்று இரவு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த 5 PDFல இருக்கக்கூடிய வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த வாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இந்த 5 PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 199 rupees only. நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF அனுப்பிடுவேன். So what I guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.